summer camp attend பண்ணீங்கன்னா school will arrange for a free trip to Black Thunder. அடையச்ச பயலுகளா. Now our beloved HF Simon Veluchami will teach on your behavioral approach during your college Examination is a sin. Examination is a crime. Examination is a human. Under a new Simon. Dear students, நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. லீவில் இருக்கும்போது வீட்டில் இருக்கிற பெரியவங்க புஸ்தகத்தை கொடுங்க, பழைய பேப்பர்காரனுக்கு போட்டலான்னு சொன்னால் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு புஸ்தகமும் ஒவ்வொரு பொக்கிஷம். இதனோட அருமை உங்களுக்கு புரியாது. இதையெல்லாம் பத்திரப்படுத்தி பின்னால பார்க்கும்போது தான் தெரியும் உங்களுக்கு இந்த புஸ்தகமெல்லாம் அழிக்க முடியாத செல்வம். Hope you got it, children. Now let us go for prayer song. தொலைஞ்சிங்கடா. புக்ஸையோட கொளுத்துறீங்க. யூஸ் கவுண்டர். ஃபயர் எக்ஸ்பெரிமெண்ட் சார். ஃபயரா? முட்டிய பேக்கறா. சார் எக்ஸ்பெரிமெண்ட் வாடா. சார். ஃபயரோட சார். சார் ப்ளீஸ் சார். அழுத்தடா இருக்குது சார். யூ பிளஃபர். போடுறா முட்டி. எங்கிட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி பேசுறியா? சார் புக்ஸ் எல்லாம் எரிச்சிருக்கானுங்க சார். என்ன தைரியம்? மாட்டனாங்கடா. Wait. Children, God has given the amazing knowledge. என்னடா சிரிப்பு? சிரிப்பறது சாத்தானோட கரங்கள்ல சிக்கின சில குழந்தைகள். நான் சாத்தான்னு சொன்னது உங்க ஆசிரியரை இல்ல. மன்னிப்பு கேளுங்க. உங்க பேரை சொல்லி மைக்ல வந்து மன்னிப்பு கேளுங்க. நான் தான் ஹரிஷ். ஒரு வருஷமாக பான் ராக் தின்றனால எனக்கு வாய் கேன்சர் வந்துருச்சு. நான் ஹரிஷ் 6th C படிக்கிறேன். புக்ஸை கொண்டு போய் எரிச்சிட்டேன். இனிமேல் இந்த மாதிரி செய்ய மாட்டேன். சாரி. செக். நான் கண்ணா வேணு கண்ணா 6th பரீட்சை எழுதியிருக்கேன். என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் இந்த மாதிரி செய்ய மாட்டேன். எந்த பண்ண மாட்டேன்? பரிசு எழுத மாட்டியா? புக்ஸு சொல்லு. இனிமேல் புக்ஸை பர்ன் பண்ண மாட்டேன். சாரி. நன்றி. I am Kapil Dev, 6th C, going to 7th C. அத நாங்க சொல்லணும். 6th C, not going to 7th C. ஏய் உன்னை உட்கார I வைக்கணும். want to go. ஒரு வருஷம். So sorry. அடுப்புலே பேஞ்சுடுறியா? லீவ் விட்டா என்ன வேணா பண்ணுவியா? தூ ஒண்ணுக்கு போற மாதிரி கனவு கண்டியா சாமியே? டேய் என்னத்த கனவு கண்டியோ? இன்னும் ஒரு மாசத்துக்கு கீரிக்கட்டுமோ கீரகமாவே இருக்க போறேன். லே ஆண்ட்னா, நானும் வரேன்டா. டேய் மிலிட்டரி தத்தோடா. என்ன ஹரிஷ், என்ன பார்க்குற என் வீட்டில்? உங்கள் ராணுவ ரகசியத்தை திருட பார்க்குறோம் தாத்தா. ஏய் இங்கே வர்ற ஜெட்டு. ஏய் ஜெட்டெல்லாம் உனக்கு தெரியுமா? சரி சொல்லு, ஜெட்டுக்கு பிளேனுக்கு என்ன வித்தியாசம்? போராடலாம் குசு விட்டே போச்சுன்னா அது ஜெட்டு, விடாம போச்சுன்னா அது பிளேனு. ஒன்று விட்டனு வை. ஐயோ நீ விட போறீங்க. அம்மா திட்டலையாடா? மௌன வரதம், அதனால தப்பிச்சிட்டேன். ஏய் என்ன முறைக்கிறாங்கடா? அவன் கூட சேராதன்னு எத்தனை வாட்டி சொன்னாலும் அறிவிலையா? என்னடா பறந்து போக சொல்றாங்க? லீவ் விட்டுருச்சுன்னு ஓவர் ஆசையில் மிதக்காதீங்க. வந்து காக்காவை முடுக்குங்கடா கழுதைகளா பேசுறானுங்க. உங்க அண்ணன் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்கி டிவில பேப்பர்ல வந்தப்ப
ஒண்ணு பார்க்காத மாதிரி கேட்காத மாதிரி இருந்தவங்க நீ பண்ணதை வந்து வந்து விசாரிக்கிறாங்க. என்னால பதில் கூட பேச முடியல. விடுங்க ஆண்டி, அத வரதான் கழிஞ்சிருச்சுல, இப்ப பதில் சொல்லுங்க. வந்து காக்காவை முடுக்கல, சோறு கிடையாது ஒண்ணு கிடையாது. டேய், கீழே நான் சொல்கிறதில் எடுத்துட்டு வாடா. 4 தொடப்ப குச்சி, கற்பூரம், கிச்சனில் பாலித்தீன் பேக்கு சில்வர் ஃபாயில் இருக்குது, எடுத்துட்டு வா. பொன்வண்டாயா? நெருப்பட்டில் வண்டை போட்டு காரணம். இந்த லட்சத்தில் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி தான். எனக்கு ஒன்று ஃப்ரீயாக தருவீங்களா? இது வேறயா? நான் வேணா உங்களுக்கு விற்று தர்றேன். அப்பா அம்மா எங்க? என்ன முறைக்கிற? திறமை இருந்தால் விற்றுப்பாரு. அழகு மிளரும் பொன்வண்டு, அசர வைக்கும் பொன்வண்டு, பூச்சிகளில் இது கட்கண்டு, வாங்கி பாருங்க பொன்வண்டு. ஒன்று கொடு பாப்பா. இது என்ன விலை பாப்பா? 19 ரூபாய் 50 இதுதான் பொங்கல் பிள்ளைகளா பார்த்து விளம்பரத்தில் நடிக்க வைக்கிறாங்களோ. ஒன்று வந்து அவனிகிட்ட கொடுத்தா சந்தோஷப்பட போகுது. இது என்னோட ஷேர். கீர்த்திகண்ணு ஏதோ வித்துட்டு இருந்தியாமே? ஆமாம்மா, நான் உங்களுக்கு விற்று கொடுத்தங்காட்டி எனக்கு ஃப்ரீ. அச்சோ சாமி, அப்படிலாம் பண்ணக்கூடாது. இந்தாப்பா. இல்லை வேணாம்க்கா. இந்தா புடிங்க. அட வாங்கிக்கோங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கீங்க, வச்சுக்கோங்க. உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே, ஆற்றுக்கு மீன் பிடிக்க வருவீங்கள? ஆமாக்கா. சரி வரேங்கண்ணு, போயிட்டு வரேன் சாமி. என்னடா அதுவா வந்துச்சு வித்துச்சு? விட்றா, அதனால நமக்கு 40 ரூபா கிடைச்சிச்சு. எங்க திரும்ப? டேய், என்னடா பொம்பளைங்க போடுற சோப் போடுற? சோப்பில் என்னடா இருக்கு? இருக்குடா, லைஃப் பாய் மட்டும்தான் ஆம்பளைங்க போடுற சோப்பு. நமக்கு எப்பவுமே 501 தான், டபுள் பர்பஸ். போகடா, விளம்பரம் வேண்டிய. ஏய் மலடா, வாங்கடா தம் கட்டி விளையாடலாம், சூப்பராக இருக்கு. ரெடி 1 2 3. ரெடிலா?
மாதிரியே தெரியலையா. ரொம்ப நேரமாக அசைவே இல்லாமல் இருக்க போய் தான் கிட்ட போய் பார்த்துருக்கேன் சார். ஓடா வைக்க முடியும் ஆழம் கூடுதுன்னு அவங்கவுங்க எச்சரிக்கை நடந்துக்கணும். கையெல்லாம் காப்பிட்டு உழைச்சாலே இது மொத்த பிள்ளைய வச்சு என்ன பண்ண போறேன். ஐயோ ஆடுவா ஆடுவா, எனக்கு வழி வருகிறது. எனக்கு மொத்த பிள்ளைய வச்சு எல்லாம் சாப்பாடு எனக்கு வழி ஆயவா சொந்த விட்டு இருக்கிற எல்லாம் சொல்ல மாட்டேன் நினைக்க போறேன். வெள்ளம் வரும் நாறு கண்டாங்க. திடீர்னு மழை வந்து மடார்னு ஆளை தூக்கிடுச்சேன். இந்நேரமும் செலவுக்கல்லும் ஆற்று தண்ணியும்னு கிடந்தவளுக்கு வந்த விதியை பாரு. ஆற்றுக்கு என்ன கோபமோ யாரையோ கொண்டுட்டே இருக்குது. ஏய் லூசு, தள்ளி நின்றுடுறா. ஆமாண்டா, நான் லூசு தான். இத்தனை நாள் பொண்ணுக்கு போகிறது மட்டும் தான் எது நினச்சோம் பாரு, நம்ம லூசு தான். ஏய் என்னடா? உனக்கு எதுவும் தெரியாது, நீ எதுவும் பார்க்கல. எங்கள் அப்பாத்த தான் சொல்லும், உன் கல்யாண சாமானம் குஞ்சுமணி பார்த்து வச்சுக்கோன்னு சொல்லும். இப்போ தானே தெரியுது கல்யாண சாமானம் கொலை கூட பண்ணுன்னு. என்னடா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருந்தா முதவே சொல்லியிருக்க வேண்டியதானடா. நான் கூட ஏதோ லவ்வர்ஸுக்கு பண்ணுற மாதிரி நினச்சி விட்டுட்டேன். எனக்கு அப்போயே தப்பாக தான் பட்டுச்சு. தவக்கில் தவற மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த அக்கா மேலே தப்பு பண்ணிட்டுண்டா. நம்ம கண் முன்னாடியே 6 அடிச்சிருச்சான் 6. பாவண்டா அந்த அக்கா, நமக்கெல்லாம் மன்னிப்பே இல்லை. ஒவ்வொருத்தனுமாடா? இருந்த 4 பேருமேவா? படத்தில் கூட ஒருத்தன் தானடா பண்ணா. டேய் நம்ம போய் போலீஸ்கிட்ட சொன்னா? ஆமாம், கேட்டுட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க. சும்மா டிராஃபிக் பார்க்க வாலண்டியராக போனாலே உனக்கு இருக்கு இந்த வேலைங்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் அப்போ என்னடா பண்ணுறது? அந்த அக்களோடதாவே இருக்கேடா, அவனுக்கு இது ஒன்று கூட இல்லை. ஒன்றுக்கு இருக்கு இங்கே. இதில் யாரோட மீச முடியும் இருக்குடா. சுருட்ட முடிக்காரன் இருப்பானோ, மீச வளைஞ்சாப்புல இருக்கு. அது எல்லாத்துக்குமே அப்படி தாண்டா இருக்கும். அப்படியா? எங்க இந்த ஒன்றுக்கு வச்சு இது தடியானவன் போனதா இல்லை ஒல்லியானவன் போனதான்னு சொல்லு. போடாங் தெரியும்ல, இதெல்லாம் வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். தெரியும்ல, நீயும் உங்கள் அண்ணனும் சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு ப்ரைஸ் வாங்குவீங்கல்ல, அது இல்லைம்மா. இதெல்லாம் ஃபாரின்சிங் சயின்ஸு. எப்படி ஃபாரின்லேருந்து சிங்கு வருவாரா? வென்று அது ஃபாரின்சிக் ஏதோ ஒன்று. இதை வச்சு சொல்லு பாப்பா. ஏ டோபி மார்க்டா, அவனுக்கு சட்டையிலேருந்து விழுந்திருக்கும். 17. டேய் செம்ம எவிடன்ஸ்டா. அந்த டோபி யாருன்னு கண்டுபிடிச்சா அவங்க இருக்க ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். யோசிச்சு பாரு, இந்த மாதிரி கோபுரச்செல்லாம் இப்போ யார் வைக்கிறா? ரேர்ரா. புரிஞ்சுதா? அது என்ன புரிஞ்சுதா? உனக்கு ஆண்டனான்னு பேர் வச்சதே நாங்கள். நீங்கள் கோபுரம் வப்பீங்களா? இல்லைப்பா, அதெல்லாம் வைக்கிறது இல்லை. வேற என்ன வப்பீங்க? ரோடு புள்ளியிலே அடையாளம் கண்டுடுவோம்.
ஆச்சியா வைப்பீங்க? மானு மயிலு நாய். இப்படி பேசிக்கல ஐஸ் வேணுமால வேணாம் மூக்கு நோண்டி. வாங்கி தின்னாட்டி வகுத்தால வரும்ல. என்னால தான் வரப்போகுது. போ மூக்கு நோண்டி. முத்துக்குட்டியே மூக்கு நோண்டிக்கிறீங்களா? பார்க்கலாம். என்னைக்காவது ஐஸ் கேட்டு வந்து நிப்பீங்கல்ல? வந்துட்டாலும் பல்லாக்கு நெளிப்பு நெஞ்சு யோ இல்லையா இல்லையா வாங்குறோம். குடியா ஐஸ. ஐஸ் மாதிரி ஆளு டாப்பாக தாயா இருக்கேன். துணியெல்லாம் வெளுப்பாக போட்டுக்கிட்டு அம்மா எந்த ரூபாய் எடுத்து துவைக்கிற கொடுக்குற? பாளையத்தம்மன் கோயில்கிட்ட சட்டை வெளுப்பு ஒன்றும் இல்லை. நம்ம தோல் மினுமினுன்னு இருக்குல்ல, அதான் அப்படி தெரியுது. இன்னொரு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன். தெரிஞ்ச பொண்ணு இருக்கா? உன் மயன் பாரதிட்ட சொல்லி விடுறேன், போங்க. என்னப்பா துணி தைக்க தானே கொண்டு வந்தீங்க? கொடுங்க. இல்லைண்ணே நீங்க அட கொடுங்கப்பா. வந்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. எந்த ஊர் நீங்கள்? முதத்தோடய வர்றீங்க? இங்கே தான் பக்கத்தில். பொன்வண்டுங்க. அதுவும் சாமி கிட்ட போயிடுச்சு. நாங்க போய் சாப்பிட்றியா? உனக்கு ஹாரி பாட்டர்லாம் தெரியுமா? இரு, நான் உனக்கு ஹாரி பாட்டர் காமிக்கிறேன். இன்னமும் இந்த மாதிரி அச்சல வைக்கிறீங்களானே? அந்த சாமியை தாப்பா துவச்சி வெள்ளாவி வச்சு வச்சு தரதெல்லாம் அவன் கரை சேர்ந்துட்டான். நான் வெறும் இஸ்திரி மட்டும்தான் எழுப்பேன். ஹாரி பாட்டர். எவ்வளோண்ணா? இருக்கட்டும்ப்பா. இதால் அவளை சீக்கிரம் சிரிச்சு விளையாட முடியுமா? எனக்கு இப்போ தாப்பா தெரியும். அக்கா எங்கள்கிட்ட தான் பொண்ணுண்டு வாங்குச்சு. நீ அமைதி உட்கார சொல்லிட்டு தானே போனேன். அதுவும் கூட கேட்க மாட்டியா? இனி 2 நாளும் கூட ஆகலையல்ல, அதுக்குள்ள இதெல்லாம் ஏப்பா செய்யற? இல்லை ஆத்தா, முடி துணி அப்படியே போகிறதா ஆத்தா? கொடுத்தவங்களும் கேட்பாங்களா ஆத்தா? அவளோட ஆத்துலையும் துணி போயிடுச்சு. அதுக்கே என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. இருக்குதையாச்சும் கொடுத்தா கொஞ்சம் கடந்திருங்களா ஆத்தா? என்னமோ பண்ணிட்டு போ. என்னைக்கு நான் சொல்றது நீ கேட்டிருக்கிற? அண்ணே, சைக்கிளில் துணியை கட்டிக்கிறோம். எங்களோட நீங்கள் வாங்கண்ணே, போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். ஐயோ வேணாம்ப்பா. அக்கா பொன்வண்டுக்கு அதிகமாகவே காசு கொடுத்துச்சு. நாங்களும் கடன் பட்டிருக்கோம், அதான் கேட்குறோம். வாங்கண்ணே, ஒரு மிதி தான். இன்னொரு நாள் வரேன். என்னடா இவரா இருக்காரு? பாவம்டா, அந்த பாவத்தை பண்ண ஒருத்தன் துணியை இவரே துவைச்சு கொடுக்குறாரு. இந்த மூட்டையில் தான் அந்த கோபுரச்சு போட்ட சட்டை இருக்குது. எம்ஏஹெச்னு அவர் நோட்டில் ஒரு இன்சியல் எழுதியிருக்கிறது பார்த்தோம். அதை வச்சு கண்டுபிடிக்கலான்னு நினச்சா நல்ல வேலை நீ இப்போ அவன் வீட்டையே கண்டுபிடிச்சிடலாம். அப்பா நான் வர்றேன்ப்பா. ஏண்ணே வீட்டில் விட்டுடுறோம். இல்லைப்பா,
ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. கடை வீதியில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன்ப்பா. இதானே இவங்க இடம், இவங்க தான் பண்ணாங்களான்னு நாளைக்கு கண்டுபிடிச்சிடலாம். இல்லடா இரு, அவங்க வந்தவனே நான் உனக்கு சொல்றேன். அவங்க வராங்கடா, கப்பல்ல ரெடியா இருக்க சொல்லு. 3 வாட்டி நான் தூண்டில தூக்குறதா சிக்னல். சரிடா, நீ முதல்ல டின்னி கீழே போட்டு தூண்டில் புடி. ஓகே. 2 மணிக்கு வர சொன்னா 3 மணிக்கு வந்திருக்கான். ஊரே சேர்ந்து மம்மானேமா அடிச்சாங்க. போட்டுடா, போட்ட உடனே தூண்டு. சீக்கிரமா போனா உங்களுக்கு கேப்சர் பண்ண முடியும். சரி. பஸ் ஸ்டாண்ட்ல வேற குரூப் எவனை சோழ கடை போய் ஆற்றுல தூக்கி போட்டிருக்கானியா? எது பார்க்குறதுக்கு நிஜம் போல இருக்கும், எனக்கே திக்குன்னு போச்சு. ஏயா எவன் வயக்காட்டில் இருந்து விழுந்தோம்? அண்ணாமம்பளை வேற பார்த்தா செத்துச்சா, அதான் பார்க்கும் எனக்கே. முதல்ல இந்த 3 பேர்த்த ரவுண்ட் அப் பண்ணணும், அப்போதான் உண்மை தெரியும். ரவுண்ட் சட்டை போட்டவன், சாம்பல் பனியன் போட்டவன், அப்புறம் இந்த குண்டன், 4வது ஆளு. இருடா, முதல்ல இவங்க வெறும் டெஸ்ட் எலிகளா இல்லை நார பண்ணிகளான்னு பார்ப்போம். ஓய், என்ன விஷயம்? ஸ்பை கேமரா இருக்கவன் ஹெலிகாப்டர் தாடா. எதுக்கு? பக்கத்து வீடு போனால் சரியா பால் குடிக்க மாட்டேதான், அதான் என்னன்னு பார்க்க விளையாடுறது தான்டா. அப்பா திட்டுவாரு. எது துபாயில இருந்து ஃபோன் போட்டு திட்டுவாராக்கும். குர்ரா, வாடகை வேணா தந்துடுறோம். வந்து ஹெல்ப் பண்ணுங்க. இவன் வீட்டுல திரும்புறடெல்லாம் பாம்டா, கப்பு நரம்பு வரைக்கும் ஏறு. விட்டுறாத புர்றா. அரை மணி நேரத்துக்கு 50 ரூபானா ஓகே. எது 2 மணி நேரத்துக்கு வேணும், 20 ரூபா தான் இருக்குது இந்த அட்வான்ஸ். ரொம்ப கம்மி, நான் மேலேருந்து எடுத்தது கூட ஆகாது. சும்மா கிடப்புல போட்டு வச்சிருந்த நியாயமா நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நீ சர்வீஸ் சார்ஜ் தரணும். முதல்ல இங்கே இருக்கிற சிறுசுகளை பிடிக்கணும், அப்போ தான் யாருக்கும் சந்தேகம் வராது. ஹெலிகாப்டர் சூப்பரா, இப்போ எல்லாரையும் கூட்டு வா. ரெக்கடா வெயிட்டே இல்லை. இரு ஓடுறேன். நான் இழுத்து பிடிச்ச இழுத்து பிடிச்சேன் டக்குன்னு ஆயிடுச்சியா? என்ன இதுதான் சரியான சார். விட்றா. எங்கடா காணோம்? போய் எடுத்துட்டு வாடா.
என்னடா பண்ணுறது இப்படி விழுந்து தொலைஞ்சிருச்சு. விளையாட்டு தாண்டா விட்டேன், நீ கவலைப்படாத. பெருவரல் இன்னும் வலிக்குது. என்னடா ஹெலிகாப்டர் கீழே வந்துச்சுண்ணே. அங்கிட்டு போய் விளாடுங்கடா. வந்துட்டான்டா கரெக்டாண்டி. வாரான்டா. இந்த சோளக்குள்ளே போமா அதே மாதிரி வருவோம். ஈரக்குலையெல்லாம் அனுப்பிச்சியா? விடுமாம்மா, நாய் நரின்னு தான் எழுத போட்டிருக்கோம். நான் இழுத்து போட்டுச்சோ பேய் இழுத்து போட்டுச்சோ பக்குன்னு ஆயிடுச்சியா? பின்ன நம்மளை பயம் கட்டுறதுக்காக எவனை போட்டிருக்கான்னு நினைக்கிறியா? நாம தான் செஞ்சேன்னு எவனுக்கு தெரியும்? செஞ்சவன் எவனாக இருந்தாலும் அவனுக்கு அதாகட்டும் இதாகட்டும்னு செய்வனை வச்சுருந்தா. ஃபார்வர்ட் பண்ணு. அருமையாக இருக்குப்பா. அப்படியே நல்லா இருக்கிற டேஸ்ட்டை கொண்டு வந்துடுவான். ஆமாம், அர்ஷம் வரப்போ வாங்கி சொன்னான். ஊரில் இருந்து எப்போ வரான்? லட்டு திங்கிற மூஞ்சிகளை பாரு. யாரையோ அரிசுங்கிறானுங்க. 4வது ஆளாக இருக்கலாம். அந்த முண்டச்சிரிக்கு மோட்டாரை தட்டி விட்டோல, பெருவரல் இன்னும் வலிக்குது. சூப்பர்ரா. அடுத்து என்ன, போலீஸ் கிட்ட பார்சல் அனுப்பிச்சு வச்சிடலாமா? இது போதுமான எவிடன்ஸ் இல்லை. அதுலேயும் லோக்கல் லெவலில் போனால் அவங்க ஈஸியாக பணம் கொடுத்து ஆஃப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணு, இவங்க டோட்டல் பேக்ரவுண்டையும் தெரிஞ்சுக்கலாம். கையை பார்த்தியா? பௌர்ணமிக்கு வாங்க, அதுகளும் வெளியே வரோம். நம்ம கணக்கெல்லாம் தெரியும். பௌர்ணமி ராவுக்கு பார்க்கலாம். முதல்ல இருக்கவன் மஞ்சநாதன். எம்ஏஹெச்னு புதுசாக வர்ற மினி பஸ்ஸோட ஓனர். லாரியும் வச்சுருக்கான். 4 வருஷத்துக்கு முன்னாடி சோத்துக்கு சிங்கி அடிச்சிட்டும் சின்ன சின்ன சீட்டிங்லேயும் ஈடுபட்டிருந்த இவனுக்கு ஒரு நாள் அடிச்சதில்லை. நாகமாணிக்க கல் இருக்குன்னு நம்ப வச்சு ஒரு பெரியவர்கிட்ட 10 லட்சம் வரைக்கும் ஏமாத்திக்கிறது. அதில் பஸ்ஸை வாங்கி முன்னுக்கு வந்தவன் தான் இவன். ஒரு பக்கம் மக்களை ஏமாத்துறதும், இன்னொரு பக்கம் அதை மறைக்கிறதுக்கு காவடி குரூப் அரேஞ்ச் பண்ணுறது, கபடி, பளுத்தூக்கிற போட்டி நடத்துறதுன்னு ரொம்பவே ஜனரஞ்சக ஜெகஜாலனாக இருக்கவே ஆசைப்படுவான். இவன் மகுடீஸ்வரன். தேவாங்க மேலே டார்ச் அடிச்சு காமிச்சு அதை குள்ள மனுஷங்கன்னு சொல்லி விற்கிற அளவுக்கு திறமைசாலி. இவன் வேலை பெப்சி கோக்குன்னு சைஸாக பாட்டில் சேகரித்து அதில் சாயத்தை ஊற்றி விற்கிறது தான். இப்படி கள்ள பெப்சி கள்ள கோக்கோட நிறுத்திக்காம இவன் பெட்டிக்கடை நெட்வொர்க்கில் சின்ன பசங்களோட காசை பிடுங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சிருவான். விதவிதமாக ஐடியா பண்ணி அட்டையை செஞ்ச ஆட்டையை போடுறது, சுரண்டு வச்சு சொல்கிறதுன்னு பசங்களுக்கு முதல்ல சூதாடத்தை சொல்லி கொடுக்குறதே இவன். இவன் முனியன் செல்ஃபோன் கடை வச்சுருக்கான். ஃபோனை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் கடையில் கூட்டம் வர வைக்கிறது எப்படின்னு ஐயாவுக்கு நல்லாவே தெரியும். என்னதான் முருகம் மாணிக்கம்னு இவங்களோட வேற சில பேர் இருந்தாலும் கிரைம் பண்ண 4வது ஆள் யாருன்னு நம்மளுக்கு தெரில. ஓகே, பண்ணி போயிடுங்க. போஸ்டுகளை பாரு, கொஞ்சமாவது பயம் இருக்கா? பயம்லாம் இருக்குடா. அன்னைக்கே செய்வனை வச்சுட்டாங்களோன்னு ஒருத்தன் தான் பயந்துட்டானே. இன்னும் பயந்து அலறணும்டா. செய்வனையா இல்லை செத்தவங்க ஆவியான்னு அந்தளவு பண்ணி போடணும். ஆமாண்டா, இவங்க பயந்தா ஒன்று இவங்களே உண்மையை ஒத்துப்பாங்க, இல்லை நம்மளுக்கு சில எவிடன்ஸ் ஆச்சு கிடைக்கும். ஒன்றை பாம்பு பிடிக்க பௌர்ணமி அன்னைக்கு வேட்டைக்கு போகிறாங்க. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் பயப்படுறாங்க. சின்ன புள்ளி இருக்காங்க. அப்பா கொஞ்சம் காசு வேணும்ப்பா. ஆமாம், இதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் பிடிச்சி கொடுத்துருக்க?
அதை நான் சொல்லக்கூடாதுங்க. உங்கள் பேரையும் நான் வெளியே சொல்ல மாட்டேன். ஆனால் நான் பிடிச்சி கொடுத்தது சீனாவுக்கெல்லாம் போயிருக்கு. என்னப்பா பாலடைஞ்ச சாமியெல்லாம் கும்பிட்ற? அங்கிட்டு போனால் ஐயனார்லாம் இருப்பார். இது சதுக்க பூதமுங்க. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பழைய சாமிங்க. இது பொம்பளை மாற இழிவுபுறத்தில் யாராக இருந்தாலும் கழுத்தை திருகிய கொன்று போடுங்க. பொஞ்சாதியை வீட்டில் தனியாக விட்டுட்டு வந்த எனக்கு இதுதாங்க சாமி. சரி சரி போய் தேடு. நீங்கள் இங்கேயே இருங்க. டார்ச்சே என்ன மறுபடி அன்னைக்கு போட்டு ஒலட்டிட்டு இருந்த தெரிஞ்சிருச்சா? வளட்டலா போய் படுக்கிறதுக்கு பொண்ணா இல்லை நமக்கு இருந்து அவன் நெளிவு செல்வி நமக்கு நெஞ்சு அரிச்சிருச்சு. எத்தனை நாய் ஓடி வந்து முந்தானே விரிச்சாலும் நமக்கு எட்டி உதைக்கிறத முரண்டு பிடிச்ச கலை எதான பிடிக்குது. அந்த கிக்கே தனிதாயா. நம்ம என்ன வேணும்னா செஞ்சோம். முடிஞ்சது வாரி சுட்டிட்டு போக வேண்டியதானே. காரி துப்புறா ஏன் குறி கேட்குமா சொல்லு. விட்ட ஒரு அடி. அடிச்சது நீ இல்ல. அட ஓ குறி வேற ஏன் குறி வேற அப்பா எல்லாம் ஒழுதாடா. என்னடா டேய் எதை பாத்துறா பயந்த? டேய் அன்னைக்கு மிதந்து போனது இப்போ பறந்து போச்சு. மறுபடி முதல் எந்திரி. முனியா மந்து சுட்டா தான் தெளிவான். போய் சரக்கு எடுத்துட்டு வா. மஞ்சு அந்த டார்ச்சை வாங்க மஞ்சு. இரு பாரு அங்க என்ன தெரியுது? என்னடா தெரியுது? பாருடா ஒரு கர்மாந்திரம் தெரியல. நீ பேசுன பேச்சு தானே குறு குறுக்குது. பாருடா. வந்தது தெரியும் போவது எங்கே வாசல் நமக்கு தெரியாது. சுமார் கூட பாவம் படிக்கிற பள்ளி குடிக்கிறேன். இப்படி பேயிட்ட மாட்டி விட்டீங்களா? முனியா முட்டை ரத்தம். எதுக்குடா கடிச்சு சிலையை பார்த்துவோன்னா நானே பயந்துட்டேன். இவனா கற்பனை பண்ணியிருப்பான். அவங்க கான்ட்ரிபியூஷன் டு த இமேஜினேஷன். அப்படி ஃபெயில் ஆகி வந்தவன் தான்டா சொன்னேன் இந்த கெமிஸ்ட்ரி வார்த்தையெல்லாம் நம்ப வேணாம்னு. வாரம் வாரம் ஒரு வார்த்தை கொடியேற்றுவான்ல பூவாக கொட்டும். இந்த ஆள் ஒரு வாட்டி கொடியேற்றுனப்ப என்னாச்சு? குப்பையும் கோழி இறக்கையுமா விழுந்துச்சு. அதையா சொல்கிற? ஆமாண்டா இந்த ஆள் நம்ம ஸ்கூல்லே ஏதாவது தப்பு கிப்பு பண்ணியிருக்கானான்னு தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி இவன் மேலே இவ்வளோ கோவம் யாருக்கு வரும்? இதை கண்டுபிடிக்க ஒரே வழி கிசு கிசு கிச்சாதான். கிசு கிசு கிச்சா பற்றி சொல்லணும்னா ஒவ்வொரு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கும் இன்டர்வல் பீரியடில் யாருக்கும் தெரியாமல் எங்கள் பிரின்சி மேம் கற்பகம் அதிரடியாக ஒரு குழு அமைச்சு ஒவ்வொரு கிளாஸுக்கும் நுழைஞ்சு ஸ்டூடெண்ட்ஸோட பேகு புக்கெல்லாம் செக் பண்ணி அதில் இருக்கிற கிஃப்ட்டு க்ரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து யார் யாருக்கு பேர் யார் யாரை லைன் விட்டுருக்கான்னு கண்டுபிடிக்கும். இந்த உளவு படையோட தலைவன் தான் இந்த கிசு கிசு கிச்சா. ஹாய் கிச்சாக்ஸ். ஹாய். கோயில் இன்னைக்கு ஸ்பெஷல் பிரசாதம்னு நோக்கம் தெரிஞ்சிருச்சா? நியூஸ் வந்துருச்சா? அது இல்லை கிச்சாக்ஸ், லேட்டஸ்ட் கிசு கிசு ஏதாவது. கொஞ்சம் செலவாகுமே. உங்கள் சீக்கிரட் ஒன்று மிஸ்ஸுக்கிட்ட போகாமல் இருக்குது. அதை மெயின்டைன் பண்ணணும்னா சொல்லுங்கள். மேலே வாங்க. ஆர் சண்முகத்தை பற்றி
இந்த கோழி ரெக்க கூட விழுந்துச்சு. இதுக்கு பின்னாடி ஏதாச்சும். நம்ம கார்த்தியனே மோகன் அக்காவை லவ் பண்ணா. அதே மோகன் அக்காவை கெமிஸ்ட்ரி சார் பிராக்கெட் போட்டார். ஆனால் அந்த அக்காவுக்கு என்னவோ அந்த கெமிஸ்ட்ரி சாரோட கெமிக்கல் ரியாக்ஷன் ஒர்க் அவுட் ஆகிப்போச்சு. இது தெரிஞ்ச கார்த்தியனன் தான் ஏதாவது செஞ்சுருக்கணும். என்னடா சொல்கிற? அந்த அக்கா நல்ல அக்காவாச்சே. ஆனால் அவங்க நெஞ்சிலே எப்படியோ நஞ்ச பாய்ச்சிட்டான். அப்புறம் என்னோட சீக்ரெட்டு. என்னடா சீக்ரெட்டு? ஆமாடா, என்னவா இருக்க போகுது? மிஞ்சி மிஞ்சி போனால் எவன் டிஃபன் பாக்ஸில் இருந்தால் வடமங்கை தேடி தின்றுப்பான். ஒரு நாள் நம்ம அதையும் கண்டுபிடிக்கணும். கெட்டவங்களாம் இதில் கிங்கு, நல்லவங்களுக்குலாம் வெறும் சங்கு. நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி, தொட 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 மாட்டேன், தொட்டா நானும் விட மாட்டேன். கரு கரு கருப்பாயி. மூடா, நீ என்ன இங்க? உள்ள போடி போடி. யார் வீட்டுக்கு வந்து யார சொல்ற நீ? லஞ்சதானலாக நான் ఇంటికి వచ్చేసి నన్నే అంటావా? బయటికి కూడా పాడతావు. ட்ராக் மாறிடுச்சு. என் ஸ்டூடெண்ட்மா அவ. 4 பேர்ட்ட தப்பா சொல்லிடுவான்ட்டாமா. பொண்டாட்டிய கூட யாரும் இப்படி தாங்க மாட்டாங்கம்மா. நான் எவ்வளவு தாங்குறேன். கதவை துறமா மல்லி, கதவை துறைய மல்லி. ஒரே ஒரு தடவை துற மல்லி. நான் சொல்றத கேள. தெரியாம சொல்லிட்டேன்ல. எவ்வளவு தடவை நான் கேள்வி கேட்கிறேன். ப்ளீஸ் மல்லி. பஞ்சர் பண்ணதுக்கு யாராவது நம்ம 8 புலி கோலம் போட்டா தெய்வம் 16 புலி கோலம் போடுது. இவ்வளோத்தையும் செட் பண்ணி என் செட்டப்பை அடா கெடுக்கிற. என்னடா தமிழ் பேப்பர்ஸ் இருக்கு? தமிழ் வாத்தி ரிசைன் பண்ணுறதுல, அதனால பேப்பர்ஸ் கரெக்ஷனுக்கு வந்திருக்கும். இங்கே பாடுறா, ஒருத்தன் பாட்டு எழுதியிருக்கான். There are many things soluble in water. If we don't find solution in life, we will also be soluble in water. Dhanush heart is soluble in water because he sang the song காதல் என் காதல் அது கண்ணீரில் போச்சு, அது போச்சு தண்ணீரில். எவன்டா அவன் கெமிஸ்ட்ரி பேப்பரில் இந்த கதை எழுந்திருக்கான்? அவன் தமிழ் பேப்பர் பார்க்கணும். நம்பர் என்னன்னு சொல்லு. 43. இங்க இருக்குடா. சடகோ என்ற சிறுமியார். சடகோ என்பவர் சடகோபன் ரமேஷ் பெற்றெடுத்த தவ புதல்வியாகும். நாய்க்கால் சிறுவிரல் போல் என தொடங்கும் பாடல் பொருள். ஈயின் காலை வைத்து படம் ஓடியது, ஆனால் நாயின் காலை வைத்து இன்னும் படம் எடுக்கவில்லையே. என் நண்பன் ஒருவனுக்கு நாய் போன்ற காலும் மற்றொருவனுக்கு ஈ போன்ற காலும் உள்ளது. தமிழ் தாத்தாவென்று நாம் யாரை அழைக்கிறோம்? தமிழ் தாத்தாவென்று நாம் கலைஞரைத்தான் அழைக்கிறோம். ஏனால் அவருக்குத்தான் கரகர குரல் உள்ளது. சாலமன் பாப்பையாவை வேண்டுமானால் அழைக்கலாம், ஆனால் அவருக்கு இன்னும் பக்குவம் வர வேண்டும். நீயானா கோபியை வருங்காலத்தில் தமிழ் தாத்தா என்று அழைக்கலாம், ஆனால் அவர் முதலில் கோட்சூட்டை விட்டு வெளியேற வேண்டும். அதுவரை வேண்டுமானால் அவரை தமிழ் மாமா என்று அழைக்கலாம். எவன் நம்பர்றா 43? இரு, நான் 36, ஹரிணி 37,
இந்துஜா 38, ஜெய் 40, அந்த பக்கம் 41 கவிதா, 42 கயல், 43 ஏய் என்னடா பால்கோவாக்கார மாதிரி இருக்கு. பரீட்சையில பால்கோவா தின்னது. வண்டி கிளம்பிருச்சு. ஏய் கப்பலு எங்கடா போற முதுக காட்டிக்கிட்டு? ஏய் எனக்கு ஈ காலு நாய் காலாடா. போங்கடா, நல்லா படிக்கிறவங்க திமிரு தான்டா உங்களுக்குலாம். டேய் என்னடா பண்ற? பார்த்தா தரல, மாட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறேன். யாரு மாறா? அனாத மாடு. ஏய் ஏன் வாடா, குரல்லாம் உடையுது, பெரிய மனுஷனாயிட்டு இருக்கேன், வாடா. ஹர்ஷுக்கு காதல் கை நழுவி போச்சு, பேப்பர் போனனால வேலையும் போச்சு. இப்போ போய் அவன் ஜோசியம் பார்த்தா எப்படி இருக்கும்? என்ன அவன் சொன்னதுனால மற்றதுக்கு பேய் நினச்சி பயந்ததெல்லாம் போச்சு. நல்லது, இது இன்னும் நல்லது. பேயை விட மனுஷங்க தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவனுங்களை இன்னும் அவங்க சேர்ந்து டாப் அடிக்கிற அந்த ரைஸ் சாமிலும் ஒரு மாதிரியான இடமா தான் இருக்குது. அங்கே போய் அவனுங்க சிக்கிறதுக்கு எதுவும் சாக்கு இருக்கான்னு பார்ப்போம். கயிறால கட்டி இருக்குடா. யார் நீங்க? யார் நினைச்சு தூங்குனீங்க? கார்த்தி என்னண்டா இங்கே முட்டையை காட்டி ஏமாத்துற? எறும்பு கடிக்குதுண்ணே. நான் அடிச்சிட்டு இருக்கேன், எறும்பு கடிக்குதுங்கிறியா நீ? அண்ணா தப்பா நாளா பிடிச்சிட்டு வந்தீங்கண்ணே. அண்ணா பிறந்த நாளா இன்னைக்கு. பிறந்த நாளா? இது ஏன்னா முன்னாடி என்கிட்ட சொல்லல? செத்த தவளை ஒன்று இருந்துச்சு. Happy birthday to you. Happy birthday to you. கேக் கட் பண்ணு. நான் கட் பண்ணிட்டா. பாரு ஒரிஜினல் ரத்தம். பல்புக்குள்ள வச்சிருந்தியே அது இல்ல, இது ஒரிஜினல் ரத்தம். பாரு சோடா குடி வா. ஏன் மஞ்சள் இவன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன்? பின்ன இவனாக தான் இருக்கணும்னு அரசு அடித்து சொல்கிறான். பொம்பளை பிள்ளைகளுக்காக இந்த மாதிரி பசங்க சக்திக்கு மீறி என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவனுக்கு பண்ணுறான் சரி, நமக்கு ஏன் பண்ணணும் தலையெழுத்தா? நம்ம பண்ணுறத அவன் பார்த்துருந்தோம்னா கல்ல போட்டவன் ஓடுறான். முதல்ல அவனை போய் புடி, இவனை நான் பாத்துக்கிறேன்.
சோப்பு பண்ணி மச்சான். ஆப்பிடா என்ன உங்களடா மடையா ஓடுங்கடா. மேலே ஏறுடா. பார்க்கலாம் ஓடிடலாம். சின்ன பையன் மேலே பார்த்துட்டே வரல பட்டாது பாரு போயிடுறா. அடி வாண்ட என்ன நீ போயிடுறா. ஒடி பயல்களை துரத்தி இந்த ஓட்டம் ஓடிச்சமையா. வேறு எதுக்காக இந்த மாதிரி ஒன்றும் இல்லையா? அப்பவே நான் நினச்சிருந்தேன். பின்ன கல்ல விழுந்த போய் ஓட விட்டா. இந்த குடிகார நாய்க்கு வேற பாட்டில் அங்கங்கே ஒடிச்சது வேற காலில் குத்தி. ஜஸ்ட்ல மிஸ்டா மாட்டியிருந்தா என்ன ஆயிருக்கும். இனிமேலும் இவங்களை அட்டாக் பண்ணணும்னு நினைக்க கூடாதுடா. ஏன்டா அப்படி சொல்கிற? இது வரைக்கும் நம்ம பிளான் பண்ணி பண்ணது எதுவுமே சொதப்பினதில்லை. இது அன்பிளான். அதுலேயும் உன் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நம்மளை காப்பாற்றிடுச்சு. அப்புறம் ஏன்டா? இல்லைடா, நீ சரி வராது. இது வரைக்கும் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குடா.